ஹாய் ஹலோ ஹலோ ரெவன்ட் வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். மேட்ச் ரொம்ப க்ளோஸா போகும் பார்த்தா அந்த அளவுக்கு க்ளோஸா போல, பட் ஸ்டில் இட் வாஸ் எ வெரி டீசன்ட் மேட்ச். ஸோ மேட்சோட இனிஷியல் டாட்ஸ்க்கு போயிடலாம். நானே ஸ்டார்ட் பண்றேன் ரெவன். என்னன்னா, ரெண்டு டீம் கிட்டயுமே வந்து குவாலிட்டியான பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க. அப்புறம் மிடில் ஓவர்ஸும் செம்ம குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி ப்ரிவியூலும் பேசியிருக்கோம், போன மேட்ச் பேசுறதுலயும் வந்து என்ன சொன்னா, டெட் பவுலிங் ரெண்டு டீமும் வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெட் பவுலிங்கும் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ ஜிடி ரொம்ப நல்லா பண்ணாங்க. சோ இந்த மேட்ச் அவங்களுக்கு அவங்க சைடா போயிடுச்சு. இதான் இனிஷியல் தாட்ஸ். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட இனிஷியல் தாட்ஸ் வந்து பவர் பிளேவை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஐ திங்க் அங்க வந்து மொமெண்டம் அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடுவில் கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி இருந்தது. பட்லர் வந்து நல்ல ஒரு 39/24 அடிச்சாரு. ஐ திங்க் அது ரொம்ப குரூஷியலான ஒரு மிடில் ஓவர்ஸ் தான் கண்டிப்பா. ஏன்னா 6 ஓவர்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் மாறும், கேம் கொஞ்சம் மாறும். ஏன்னா 4 ஃபீல்டர்ஸ் வெளியே வருவாங்க, எங்கேயாச்சும் அங்க அந்த இடத்துல விக்கெட் விட்டா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ ஆனா அந்த சமயத்துல வந்து பட்லர் வந்து நல்லா விளையாண்டாரு. சாய் சுதர்சன் நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஐ திங்க் ஸோ மிடில் தான் ஐ திங்க் பிட்வீன் அந்த ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஷாருக் கான். ஸோ இவங்க இந்த மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் இனி கொஞ்சம் சுமாரா விளையாண்டாங்க. ஐ திங்க் மற்றபடி சாய் சுதர்சன் கன்சிஸ்டன்ட். ஏன்னா அவருக்கு பாஸ்ட் 3 சீசனாவே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் ஆஃப் மேட்ச் வந்து 50, 60 அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஐ திங்க் அவரோட நாக் வந்து பயங்கர குரூஷியலா இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஜிடி வந்து போன மேட்ச்ல இருந்து என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணாங்களோ அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நல்லாவே பவுலர்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதான் கரெக்டா ஹைலைட் பண்ணா. பவுலர்ஸ் வந்து சூப்பரா இன்னைக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணாரு சுபன் கில். லாஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கூட என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி இந்த சீசன் இந்த மேட்ச் வந்து அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இந்த அவங்க வின் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் தோணுது. சரி, ஓகே. இன்னிங்ஸ்குள்ள போயிடலாம். இன்னிங்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். அவங்க வந்து ஒரே பேட்டர்ன் ஒரே இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க போன மேட்ச் போய் பாருங்க, 6 ஓவர் ரஷீத் கான், இந்த மேட்ச் அவர் தான் போட்டாரு. ஸோ இந்த ஓவர் சேஞ்சஸும் சரி, அவங்க அதே ஃப்ளோல தான் வருவாங்க எப்பவுமே மேக்ஸிமம். அதனால போன மேட்ச் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேச்சஸ் டிராப் பண்ணிட்டாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், ஹைலைட்ஸ்ல பார்த்தா தெரியும். அந்த கேச்சஸ் தான் ரொம்ப சேஞ்சஸா போச்சு. இந்த மேட்ச் அந்த கேச்சஸ் ரொம்ப கம்மியா போனால மேட்ச் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஸோ கமிங் டு பேட்டிங் ஆஃப் த குஜராத் வந்து பேட்டிங்க்கு போயிடலாம். அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 1 to 15 பயங்கரமா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பவர் பிளேல அதுவும் போல்ட், தீபக் சார்மல் ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் பிளே பவுலர்ஸ் கிட்ட விக்கெட் விடாம ஒரு 60+ ஸ்கோர், எல்லாமே தரையில வராங்க. மேல ஷாட், அப்பி ஷாட் எதுவுமே வராம அப்படியே வேற லெவல்ல சூப்பரா போச்சு கேம். 15 ஓவர்ஸ் இருக்கும் 140 ரன்ஸ். அங்க மேட்சே மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சைட்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்திக் பாண்டியா தான். ஏன்னா அவர் போட்ட 4 ஓவர் 29 ரன் 2 விக்கெட், அது மேட்ச் நிறுத்துச்சு. சரி, ஸ்டில் 140 ரன்ஸ் அடிச்சிட்டாங்களே. லாஸ்ட் 5 ஓவர்ஸ் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, டெட் பவுலிங் சரியில்லைன்னு சொன்னா, அங்கேயும் வந்து இல்ல நாங்க வச்சுட்டு இருக்க பிளேயர்ஸ் வச்சு எங்களால இது பண்ண முடியும், பேக் பண்ண முடியும், எங்களால் வந்து கம்மியா ரன் கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 55 ரன்ஸ் கொடுத்து ஆல்மோஸ்ட் 6 விக்கெட் கேபிட்டலைஸ் பண்ணாங்க. அதனால ஸ்கோர் 196. சப்போஸ் நம்ம விக்கெட் இல்லாம போயிருந்தா ஸ்கோர் எங்கேயோ 200+ போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ரூதர்ஃபோர்டும் ஷாருக் கானும் இன்னும் கொஞ்சம் விளையாடி இருக்கணும். பட் ஷாருக் கான் பிஞ்ச் நாக் ஆனாரு. 6 பால்ஸ் தான் ஆனாரு. ஒரு 9 ரன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு 6. அடுத்த ஷாட் நல்ல ஷாட், ஃபீல்ட கரெக்டா பிளேஸ் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அவர் ஓகே. ரூதர்ஃபோர்ட் ஆட் சோ மச் ஆஃப் வீக்னஸ். அந்த வீக்னஸ் மறுபடியும் இந்த மேட்ச் தெரிஞ்சது. ஸோ அவரை வந்து பார்த்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க குவாலிட்டியான டீம் அப்படின்னு பேசுறப்போ என்ன குவாலிட்டி, மிடில் ஆர்டர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ், மிடில் ஆர்டர்ஸ்ல யாருமே விளையாட மாட்டாங்களே அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணா சொல்ல போனா அவங்க மிடில் ஆர்டர்ஸ் வந்து வீக்னஸோ இல்லைனா வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது போல இன்கன்சிஸ்டன்ட் சொல்லலாம். ஏன்னா ஹார்திக் இவரு ராகுல் டிவாட்டியாவா இருக்கட்டும், ஷாருக் கானா இருக்கட்டும், சாய் கிஷோரா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா ஐபிஎல் விளையாட்டுருக்காங்க. ஈவன் ராகுல் டிவாட்டியா ஹார்திக் பாண்டியா டெபியூட் ஆயிட்டாரு. சோ இவங்க இன்கன்சிஸ்டன்ட் தான் சொல்லுமே காண்டி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டோ இல்ல வந்து இவங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்போஸ் இல்லையோன்னு சொல்ல முடியாது. அந்த இன்கன்சிஸ்டன்டால தான் அவங்க அந்த அளவுக்கு மிடில் ஆர்டர்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணல. அதை தவிர பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஜிடி பேட்டிங் பத்தி பேசணுமா? இல்ல இப்போ கண்டிப்பா. ஏன்னா ஜிடியோட பேட்டிங் லைனப் வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பட்லர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஏன் அவரை 1 டவுன் அனுப்புறீங்க? ஸோ லைக் இன்னைக்கு மேட்ச் வந்து நல்லா போச்சு. சாய் சுதர்சன் வந்து பயங்கரமா விளையாண்டாரு. அதுல எந்த விதமான சந்தேகமே எனக்கு இல்ல. அந்த எந்த விதமான ஒரு क्वेश्चन த்ரோ பண்ணனும். 41 பால் 63 150 ஸ்ட்ரைக் ரேட். அப்ப அது எப்படி சூப்பர் இன்னிங்ஸ் சொல்ல முடியும் சாய் சுதர்சன்? இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் இன்னிங் சைடா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து நல்லா அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியல். 61 பால் லைக் ஒரு சைடு சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாருங்கும் போது இவர் வந்து பட்லரோட வந்து மிடில் ஓவர்ஸ் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டாரு. 61/43 லைக் சுபம் கில் அவுட் ஆனதுக்கு வந்து ரீசன் சாய் சுரேஷன் ஒரு காரணம். ஏன்னா பாண்டியாவோட ரன் அடிக்கல, அதனால அவர் ஹிட் அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு. அதான் ப்ரோ. இல்ல அதான் இந்த பிரச்சனை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா எக்ஸாக்டா லாஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னா சுபன் கில் பிரஷர் ஆயிடுச்சு. 16 ரன் 16 பால் வந்து சாய் சுரேஷன் அடிச்சிருந்தாரு. சுபன் கில் வந்து பிரஷர் ஆகி ஒரு லூஸ் ஷாட், அது போனா பிரஷர்ல அடிச்சுட்டே போனாரு. போன அடிச்சு அவுட் ஆயிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சு போனாரு.
ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பட்லர் விளையாண்டுருக்கணும். பட்லர் கில் ஓபன் பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்குமோ எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நீங்க சொன்னீங்க 61-43 வந்து ஓகே, இந்த மேட்சுக்கு வந்து இது ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் தான். ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் T20 இந்த IPL வந்து பாத்தீங்கன்னா 42 பால்ஸ் விளையாண்டா நீங்க ஒரு 80 இல்ல ஒரு உங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து 180 190 இருக்குன்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது இருக்கணும்னு இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு அப்டூட் மார்க் ஸ்டாண்டர்ட் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது சாய் சுதர்சன் வந்து அந்த 7 to 15 ஓவர்ஸ்க்குள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் விளையாட இன்னிங்ஸ் வந்து பயங்கர குரூஷலா இருக்குமோ என்னமோ தோணுது. ஏன்னா நல்ல கேப் நல்ல ஃப்ரீ பிளேஸ் பார்த்து தான் விளையாடுவாரு. லைக் டக்குனு ஒரு 4 அடிச்சு மறுபடியும் அவசரப்பட மாட்டார். டக்குனு ஒரு சிங்கிள் அடிப்பாரு, நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்து பிட்வீன் 7 to 15 வந்து ரொம்ப குரூஷலா இருக்கும் எந்த டீமுக்கா இருந்தாலும். ஸோ ஐ திங்க் சாய் ரிதுமன் சகா விளையாடும் போது சுபன் கில்லும் ரிதுமன் சகா ஓப்பனிங் பண்ணாங்க. சாய் சுதர்சன் வந்து ஒன்றும் நல்லா பண்ணாரு, அந்த ரோல் நல்லா பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து இன் பிளேஸ் ஆஃப் சாய் சுதர்சன் பட்லர் ஓப்பன் பண்ணா பயங்கரமா இருக்கும்னு எனக்கு இன்னும் தோணுது. ஏன்னா பட்லர்லாம் ஒரு 40 பால் விளையாண்டாருங்களேன், 8 ஓவர் வரைக்கும் ஸ்ட்ரைக்ல இருந்துட்டாருன்னா மேட்ச் எங்கேயோ எடுத்துட்டு போயிடுவாரு. விராட் கோலிக்கு அடுத்ததா செஞ்சுரி வச்சிருக்கிறதே பட்லர் தான். இவங்க பட்லரை வந்து கொஞ்சம் அண்டர் ரிப்ளேஸ் பண்றாங்க எனக்கு இன்னும் தோணுது. சேம் இனிஷியல் டைம்ல ராஜஸ்தான் ராயல்ஸும் அதே மிஸ்டேக் பண்ணாங்க. மிடில் ஆர்டர்ல இறக்குனாங்க அவரை முன்னாடிலாம் 4th 5th ரவுண்ட்ல இறக்குனாங்க. அதுக்கப்புறம் அவரு ஓப்பனிங் இறங்கினதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. பேட்ல 7 செஞ்சுரிஸ், ஏகப்பட்ட மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது நீங்க ஓப்பனிங் யூஸ் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பெட்டரா இருக்குமோ எனக்கு என்ன தோணுது ப்ரோ. அது இந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா படுது. ஸோ இதே கொஸ்டின் வந்து பார்த்திவ் பட்டேல்ட்டையும் நீ கேட்டாரு, ஹர்ஷா போக்லே வந்து பார்த்திவ் பட்டேல்ட்டையும் கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, லைக் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு, சாய் சுதர்சனுக்கும் சுபன் கில்க்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு, நாங்க வந்து அதான் நாங்க மெயினா பாக்குறோம். பட்லருக்கு வந்து அந்த இன்னிங்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டு நல்லா விளையாடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னோட ஒப்பீனியன்ல நீ 8 ஓவர் ஃபர்ஸ்ட் நீங்க நியூ பால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பிக்கும் ஸ்லோவா ஆரம்பிப்பாரு. ஆனா சிமிலர் ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஆரம்பிப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டாருன்னா அவரை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மேட்ச் இந்த ஓப்பனிங் மட்டும் இறக்கிட்டா இன்னும் 2 செஞ்சுரி கூட அடிப்பாரு, விராட் கோலி கூட பீட் பண்ணிடுவாரு அவரு. அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது ரொம்ப ஒரு கீ ஃபேக்டரா இருக்குமோ எனக்கு தோணுது. லைக் நல்லா போய் லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா 16 பால். ஸோ சாய் சுதர்சன் ஸோ அந்த இடத்துல மேபி ஒரு பட்லர் இறங்கியிருந்தா வேற மாதிரி மாறி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அக்ரி தான். ஆனா போன மேட்ச் வந்து டக்குன்னு கீர் ஏதோ 5th கீர் 4th கீர் போயிட்டு போன மேட்ச் டீசெண்டா ஆடிட்டு இருக்காரு. அரௌண்ட் வந்து எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா 40 பால்ஸ்க்கு 74 அடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட் போயிடுச்சு. ஆனா அங்க டிபேட் வராம போயிடுச்சு. அதாவது கில் நல்லா ஆட்டாரு, அன்வான்ட் ஷாட் தான் போய் அவுட் ஆனாரு, தேவையில்லாம மேட்ச் டேக் ஆன் பண்ணணும்னு நினைச்சாரு. பட் இந்த மேட்ச் ஏன் நான் கேட்டேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, சாய் சுதர்சன் சூப்பரா ஆனாரு சொன்னீங்க. அதான் நான் அந்த கொஸ்டினை த்ரோ பண்ணேன், எப்படிங்க 41 பால் 63 ஆடி இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இல்ல நான் சொல்லிடுறேன், ஏன்னா வின்னிங் காஸ்ட் இருக்கிறதுனால ஒரு சூப்பர் இன்னிங்ஸா இருக்கு. இதுவே வந்து இல்ல அப்படி வராது. சரி ஓகே, அப்படி வராது. வின்னிங் காசு ஆனாலும் சரி, வின்னிங் காசு இல்லாலும் நல்ல இன்னிங்ஸ் சொல்ல முடியாது. பட் சம்வாட் அவங்க போலிங் கொஞ்சம் நல்லா டீசெண்டா பண்ணனால வின் பண்ணாங்க. போலிங் டீசெண்டா பண்ணலாம் வின் பண்ணிருக்க முடியாது. அப்ப நம்மளால வந்து சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் பேசிருக்க முடியாது. அதனால ஜார்ஜ் பட்லர் நல்ல ஆப்ஷன், ஒரு பெட்டரான டீசெண்டான ஓப்பனர் தான். அவரை ட்ரை பண்ணா மேபி ஸ்கோர் நல்லாவே போகும். பட் அப்படி அவர் ஓபன் பண்ணி சப்போஸ் அவரும் கில்லும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா சுதர்சன் மட்டும் தான் நிக்கிறாரு ஒன் டவுனுக்கு. அவர் தான் வந்து நிக்க வைக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாருமே வந்து இன்கன்சிஸ்டன்ஸ். நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களால எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. அதனாலதான் வந்து நீங்க ரெண்டு போயிட்டு எப்பயாச்சும் ஒரு 8 ஓவர் தள்ளுங்கடா, 9 ஓவர் தள்ளுங்கடா. ஏன்னா இப்போ பட்லர் முன்னோடி அடிக்கிறார். முன்ன மாதிரி பட்லர் ஒரு 5 பாலோ இல்ல 7 பால் டைம் எடுத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு கூட பாருங்க 24 பால்ஸ்க்கு 40 அடிச்சிருக்காரு, 170 கிட்ட 165 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டாரு. சோ அதனால அவங்க அந்த பிளானுக்கு வந்திருக்காங்க. ஓப்பனிங் போறவங்க தள்ளியாருங்க, பின்னாடி வரவங்க டமாட்டிமின் அடிக்கலாம். ரூத்தர் ஃபோர்டி அப்படிதான் ஆட சொல்லியிருக்காங்க. அவரும் 9 பால்ஸ்க்கு 18 அடிச்சிட்டாரு. மறுபடியும் அந்த வீக்னஸ் அதை வச்சு செஞ்சு அவுட் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க வந்து அந்த டாப் 3 தான். டாப் 3 நினைச்சா மேட்சை வின் பண்ணவும் வைக்க முடியும், அது டாப் 3 நினைச்சா மேட்ச் தோக்கடிக்கவும் முடியும் ஒன் மேட்ச்க்கு. ஆனா டோர்னமெண்ட் வின் பண்ணா அது போலர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் டோர்னமெண்ட் வின் பண்ண முடியும். இதை தாண்டி வந்து அவங்க பேட்டிங்ல எதுவும் சேஞ்ச் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ரூத்தர் ஃபோர்ட் தேவைப்பட மாட்டாரு. அடுத்த மேட்ச் நீங்க தாராளமா பிலிப்ஸை செட்டலாம். பிலிப்பை செட் அவர் பேட்டிங் ஆடுறதோ இல்லையோ ஃபீல்டிங்ல ஒரு 10 ரன் புடிச்சு கொடுப்பாரு. அதனால நீங்க பிலிப்ஸை உள்ள போட்டுடலாம். பட் மேபி வின்னிங் காம்பினேஷனால அதே ஃப்ளோல, ஏன்னா தோத்தோம் அதே டீமோட வந்திருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். அதனால வின்னிங் காம்பினேஷனும் போவாங்களான்றது தெரியல. இதுதான் வந்து குஜராத்தோட இன்னிங்ஸ் பத்தி. அப்புறம் மும்பை டீசென்டான போலிங் போட்டாங்க, ரொம்ப குறை சொல்ல முடியாது. அவங்களோட ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சூரிய நாராயணன் சொல்லிட்டு யாரோ ஒரு பவுலர் ஒருத்தர் வந்தாரு. அவர் ஓவர் இன்னைக்கு 3 ஓவர் 40 ரன். அதான் ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸா இருக்குமோ எனக்கு தோணுது.
இல்ல அவர் வந்து நெட்ஸ்ல அப்புறம் டொமஸ்டிக்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேட்ச்சுக்கு முன்னாடியே ரோஹித் சர்மா பிரைவேட்டா போயிட்டு அவரை கட்டி பிடிச்சி அவர்கிட்ட பேசுறதோ, அவர் ஒரு பாலுக்கும் போய் பேசுறதோ, அவர் விக்கெட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட் ஆனது ரோஹித் சர்மா தான். மோஸ்ட்லி ரோஹித் சர்மா பேக் பண்ண நினைக்கிறேன். ஹி ஹஸ் டீசென்ட் ரெக்கார்ட். அஸ்வினி குமார் ஒருத்தர் இருக்காரு, அவரோட டீசென்ட் ரெக்கார்டா வச்சிருக்காரு. இந்த பிளேயரும் நல்ல டீசென்ட் ரெக்கார்டா வச்சிருக்காரு. மேபி இந்த மாதிரி பிக் பிளேசஸ்ல வந்து பிக் மேட்சஸ்ல வந்து அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதான் காரணம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய போலர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியல. போல்ட்டா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், முஜிபா இருக்கட்டும், அங்க மேட்ச் சேஞ்ச் பண்ணி ஹார்திக் பாண்டியா அவர் இந்த 2 விக்கெட் எடுக்கலன்னா கண்டிப்பா பெரிய ஸ்கோர் தான் இது. அதனால நம்ம அந்த நியூ போலரை வந்து இங்க மேட்ச் தானே அவரால் தான் சொல்ல முடியாது. மத்தவங்களும் இங்க சரியா பண்ணல. சப்போஸ் எல்லாமே கம்மியா ரன் கொடுத்து மத்தவங்களும் சரியா பண்ணல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி உங்க பவுலிங் வந்து அப்படி பும்ரா இல்லாம அப்படி இப்படின்னு தான் இருக்கு. சோ எதுக்கு தேவையில்லாம பூஸ்ட் ஓவர் பவுலர் கொண்டு வந்து அவர் 3 ஓவர் 40 ரன் அது பேசாம வேற யாரும் யூஸ் பண்ணுவீங்க? இல்ல நீங்க விக்னேஷ் புத்திரா விளையாட வச்சிருக்கலாமே, நல்லா தூக்கி போடுவாரு, பெரிய கிரவுண்ட், கேட்ச் நல்லா போற சான்சஸ் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் யார் போடுறது? 3 பவுலர் போதுமா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்? ஏமா நீங்க 3 போடலாம். எனக்கு தெரிஞ்சு இல்ல நீங்க வந்து ஒரு அப்படி போறது 3 பவுலர் போதுமா? இல்ல நான் கேக்குறது சொல்லுங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர் போதுமா? ஹார்திக் பாண்டியா ஃபுல் டைம் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு ஒர்க் ஆயிருச்சு, எல்லா வாட்டியும் ஒர்க் ஆகுமா? நீங்க எடுத்து அந்த மூவே சுமாரான மூவ் தான கடைசில. நீங்க 3 ஃபாஸ்ட் பவுலர் போதுமான்னு நீங்க 3 கேக்குறீங்க. ஓகே, ஆனா எடுத்து அந்த மூவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது பேசாம நீங்க ஆல்ரெடி விக்னேஷ் புத்தர் நல்லா போட்டுருக்காரு. நீங்க அவரை வச்சு ட்ரை பண்ணிருக்கலாமே, இன்னொரு மேட்ச் கொடுத்துருக்கலாமே தெரியுமா இருக்கு. ஆல்ரெடி டான்ட்ன முஜிப் ரஹ்மான் 2 எக்ஸ்ட்ரானரி ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அங்க 2 பேருமே நல்லா போடல. சாண்டர் ஓவலையும் அடிச்சிட்டாங்க, முஜிப் ரஹ்மான் ஓவலையும் அடிச்சிட்டாங்க. அங்க விக்னேஷ் புத்தர் வந்து சென்னை அந்த ட்ராக் வர இந்த ட்ராக் வர இது உங்களுக்கே தெரியும் எப்படி பேட்டிங் பிட்ச்னு சொல்லிட்டு. சோ இங்க அவர் மறுபடியும் யூஸ் பண்ணி நல்லா போட்டுருப்பாரான்னு தெரியாது. கண்டிப்பா போட மாட்டான்னு சொல்ல முடியாது. அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு டீமோட வந்திருக்காங்க. அவங்க பேக் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் பேக் பண்றாங்க. ஸ்டில் அவர் விக்கெட் எடுத்திருக்காரு, யாரையும் அவுட் பண்ணிருக்காரு. ரஷித் கான் அவர் தான் எடுத்திருக்காரு. ரஷித் கான் அந்த இடத்துல விக்கெட் எடுக்கலாம், அவரோட அடிச்சிருப்பாரு. இன்னொரு 3 பால் 2 டாட் எடுத்து விக்கெட் எடுத்தாரு. சோ மேபி அவங்க எதுக்கு பேக் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பட் நீங்க சொல்றது வேலிடான பாயிண்டா. விக்னேஷ் புத்திர யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த பிச்சுக்கு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் தான் யோசிச்சாங்களோ. இன்னும் இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய யங்ஸ் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து தைரியமா தூக்கி நல்லா ஃப்ளை பண்ணி போடுவாரு. இந்த கிரவுண்ட் வந்து லாங் ஆன் லாங் ஆஃப்ல பயங்கர கிளியர் பண்றது கஷ்டம். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னேன், விக்கெட் எடுக்க சான்ஸ் நிறைய இருக்கு. இல்லப்பா, அந்த கிரவுண்டுக்கு ஸ்பின்னர்ஸ் கம்மி தான்ப்பா. இப்ப நீங்க குஜராத்தி எடுத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர் வச்சாங்க. ஈவன் ரஷித் கான் 2 ஓவர் தான் கொடுத்திருக்காங்க. அந்த கிரவுண்டுக்கு ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு யூஸ் ஆக மாட்டாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் பிட்ச். அதுதான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஓகே ஃபைன், நம்ம நெக்ஸ்ட் போலாம். இப்போ மும்பை பத்தி பேசிட்டோம். இப்போ மும்பையோட பேட்டிங்கும் குஜராத்தோட பவுலிங்கும் போலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? நான் பேசிட்டுமா? நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறீங்க. மும்பை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க பவர் பிளேலயே அந்த பிளேயருக்கு பட்டதுன்னா எங்கேயோ அந்த இவரு சொல்ற டைலாக பத்தா பாகியம் படலாம் லேகியன்ற மாதிரி தான். ஆனா மனுஷனுக்கு ஒரு 2 மேட்சா படல. அதோட வேற அவர் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 சீசன்ஸா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அது வெறும் ஐபிஎல்ல தான். இன்டர்நேஷனலா அவரு எப்ப தேவையோ அங்க பெர்ஃபார்ம் பண்றாரு, அது குறைய சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னைக்கும் வந்து பவர் பிளே ஒரு குட் பால்ஸ் 2மே சூப்பரா பிளே பண்ணாரு. பட் டக்குன்னு வந்து வேரியேஷன் சிராஜ் நான் போன மேட்சே சொன்னதான், அவங்களோட பவர் பிளே போனஸ் ரைட் ஆஃபே பண்ண முடியாதுன்னு. சிராஜ் பாத்துட்டீங்க பவர் பிளே எப்படி போட்டாருன்னு சொல்லிட்டு. சோ எக்ஸ்ட்ரானரி 2 விக்கெட்ஸ், அதுவும் ஓப்பனர்ஸ் 2 பேருமே அவர் தான் கழட்டினாரு. அவர் கழட்டினாலே மேட்ச் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் நாக் ஆடினாங்க, குறைய சொல்லக்கூடாது. சூரியகுமார் யாதவையும் திலக் வர்மாவையும் அப்படி சூப்பர் நாக் ஆடுறப்போ அங்க அந்த டீமுக்கு நம்ம போன மேட்ச்ல பேசணும், ஏதோ வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் ஒன்னு வாஷிங்டன் சுந்தர் இல்ல அங்கிளை பேக் பண்ணுங்க. அங்கிளை பேக் பண்ணாங்க. அந்த அங்கிள் வந்து பவர் பிளேல 2 ரன்னுக்கு போட்டு போனாரு. அதுவே அங்க மேட்ச் டர்ன். அதுக்கப்புறம் போன மேட்ச் கேட்சஸ் மிஸ் ஆனதான் ஓப்பனா சொன்னா ரன் போயிருக்காரு. போலன்லாம் சொல்ல 2 ஓவர்ஸ்க்கு 17 போயிட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல ஆல்மோஸ்ட் 2 கேட்ச் டிராப் பண்ணால 24 ரன்ஸ் போச்சு பிரசித் கிருஷ்ணா. 3 overs 41. அவர் இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரானரியா போட்டாரு. பாண்டியாவை நிக்க வச்சாரு, திலக் வர்மாவை நிக்க வச்சாரு, சூரியகுமார் யாதவ் நிக்க வச்சாரு. சூரியகுமார் யாதவ் சீக்கி யாருன்னு சொல்லி அடி வாங்கினாரு. அந்த மாதிரி அவனால திலக் வர்மா பிரஷர் ஆகி அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டார் பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல. சோ அவர் போட்ட அந்த ஸ்பெல் 4 overs 18 runs 2 wickets எக்ஸ்ட்ரானரி. அவர் இன்ஜுரில கம் பேக் பண்றாரு. பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்ற ஒரு டவுட் இருந்தது. நான் பேக் பண்ண பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பா பண்ணுவாருன்னு. பட் ஒரு மேட்ச் வச்சு நம்ம பேச முடியாது. ஒரு மேட்ச் வச்சு நான் இந்த டீமை ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தேனே, அதுக்காக நீ இப்பெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேவரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்னப்பா ஆரம்பிச்சிட்டியா நீங்க. சோ அதனால நான் இந்த ஒரு மேட்ச் வச்சு போல. பட் இன்னைக்கு தே பிளேட் வெல், எக்ஸ்ட்ரானரியா விளையாண்டாங்க. அவங்க பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப இன்டென்ட் கம்மியா காமிச்சாங்க. அதுலயும் எஸ்பெஷலி இன்னைக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு நாக் ஆனாரு தெரியல. ஹார்திக் பாண்டியா 17 balls 11 runs ஒரு இன்டென்டே காட்டுற மாதிரி இருந்தது. தேவையில்லாம கொஞ்சம் சின்ன ரைல்வரி மாதிரி பிரச்சனையா போச்சு. பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் லைட்டா, சாய் கிஷோர் கிட்ட. அப்புறம் அவங்க எல்லாம் ஒரே டீம் தான். அந்த மேட்ச் முடிஞ்சோடனே அவங்களுக்குள்ள நார்மல் ஆயிட்டாங்க, அங்கேயும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராபின் வின்ஸ்க்கு பட மாட்டேங்குது. பட் அவர் நம்ம எதுவும் சொல்ல புது பிளேயர், ஏதோ சம்வாட் மிஸ் ஆகுது. போன வாட்டி நம்மண்டிரா டாப் டவுன்ல யூஸ் பண்ணியிருந்தவங்க, இந்த வாட்டி அவரை வந்து ஹிட்டரா மாட்டி கீழே இறக்குறாங்க. அந்த டவுனும் மிஸ் ஆகுது. இப்போ அந்த டாப் 4 மிஸ் பண்ணாங்கன்னா மேட்சே மாறுது. அதெல்லாம் அவங்க செட்டில் பண்ணாதான் வின் பண்ண முடியும். பட் மேட்சை கிளீனா வந்து பக்கவா சேல் பண்ண யாருன்னா இவங்க
குஜராத் ஜெயின்ஸ் குஜராத் டைட்டன்ஸ். அதுக்கப்புறம் போன மேட்சும் கன்சிஸ்டன்டா அதே 10 ரன் தான் போட்டாரு. இந்த மேட்சும் அதே கன்சிஸ்டன்டா 10 ரன்ல தான் போட்டிருக்காரு என் தலைவர் ககிசோ ரபாடா. போன மேட்சும் ஒரு விக்கெட், இந்த மேட்சும் ஒரு விக்கெட், அதுவும் முக்கியமான விக்கெட்டா எடுத்தாரு. ஹார்திக் பாண்டியா விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அவங்க இன்டென்ட் இன்னைக்கு நல்லா இருந்தனால தான் அவங்க வின் பண்ணாங்க. அவங்க தாட்ஸ் போயிடலாம். இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பவுலர்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னு. ஸோ நானும் அதே பாயிண்ட் ஹைலைட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரஷீத் கானுக்கு வந்து 2 ஓவர் நிப்பாட்டிட்டாரு சுபன் கில். அது பயங்கரமான ஒரு மூவ். ஏன்னா பவர் பிளேல ஓவர் போட்டாரு. ஏன்னா லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கினார். அந்த லாஸ்ட்ல கொடுத்த லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் 15 ஓவர் கொஞ்சம் அடி வாங்கினாரு, நிப்பாட்டிட்டாரு. ஸோ பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூஸ் பண்ண விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா இஷாந்த் சர்மா வந்து பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் பவர் பிளே கூட ஒரு ஓவர் போட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப ஒழிச்சு வச்சு கொஞ்சம் ரொம்ப லேட்டா தான் கொண்டு வந்தாரு. 12 ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாரு. ஸோ அதுவும் அவரும் சூப்பரா டெலிவர் பண்ணாரு. ஐ திங்க் அவர் போட்ட பெஸ்ட் ஸ்பெல் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பிரசித் கிருஷ்ணாக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் நடந்த பிரச்சனை எனக்கு தெரியல. ஆனா பிட்வீன் சாய் கிஷோர் அண்ட் ஹர்திக் பாண்டியாக்குல எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோர் மேல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்ற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது. ஏன்னா அவர் பாட்டு ஸ்டெப் வச்சுட்டாரு, இவர் தான் ஃபர்ஸ்ட் போய் பால் எடுத்து மறைச்சாரு. ஸோ ஐ திங்க் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோன்னு எனக்கு என்னமோ தோணுது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் போச்சு ப்ரோ. இதான் ஃபைனல் தாட்ஸ். சோ இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்க்கு மும்பை என்ன சேஞ்ச் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கொண்டு வரணும். லைக் ரெயில் விக்கெட் உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸ் கொண்டு வந்துடணும். இந்த மேட்ச் வில் ஜாக்ஸ் வந்து பெஞ்ச் பண்ணாருன்னு நினைக்கிறேன். சோ என்ன இன்ஜுரியா என்ன கன்சர்ன் தெரியல எனக்கு. ஆனா வில் ஜாக்ஸ் பெஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த மூவ் ரொம்ப சான்சஸ் கம்மி. ஏன்னா ரயன் ரிக்கல்டன் இப்ப இன்ஃபார்ம்ல இருக்காரு. வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆர்டரை பத்தி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இருக்கிறவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும். போலிங்ல இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் காட்டணும். அதை பண்ணாலே போதும். குஜராத் இதே மாதிரி ஃப்ளோல போனா போதும். இந்த பவர் பிளேயும் அவங்களோட டெட் போலிங்கும் கொஞ்சம் இன்னமும் கான்சன்ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும். பட் டீசெண்டா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஓகே, ராதர் தன் தட் இந்த மேட்சோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு. ஒரு ஹைவே மேட்சும் அதுக்கப்புறம் ஒரு பிட்ச் பயமா ட்ரிக்கி பிட்ச்கான மேட்சும் இருக்கு. அந்த ஹைவே மேட்ச் யாருக்குன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அரௌண்ட் 3:30 நடக்க போகுது. ஸோ மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். யார் வின் பண்ணுவாங்க? யாராச்சும் ஒரு பிளேயரை பிக் பண்ணுங்க. டெல்லி எஸ்ஆர்எச்ல எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. லைக் மிச்சில் ஸ்டார்க் வந்து கொஞ்சம் கீ பவுலரா இருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் எல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் குவாலிஃபயர் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து கொஞ்சம் பயமுறுத்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க் வில் பி கீ பிளேயர். மிச்சல் ஸ்டார்க். ஓகே, நீங்க வந்து இவங்களை டெல்லியை பேக் பண்ணியிருக்காங்க, நான் எஸ்ஆர்எச் பேக் பண்றேன். அதோட வேற நான் பார்த்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் வந்து இந்த ரிவெஞ்ச் இருக்குல ரொம்ப தரமான ஃபேமஸா இருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டிராவிஸ் ஹெட் ஏதாச்சும் பண்ணுவாருன்னு. ஏன்னா அவர் சாம்பியன் ட்ரோஃபில காட்டன் பால் எடுத்தாரு. நீங்க அங்கே காட்டன் பால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு வச்சு ஒரு 20 ரன் அடிச்சாரு. அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கும் போன டோர்னமெண்ட்ல என்ன குவாலிஃபைலையும் சரி ஃபைனலையும் சரி என்ன வச்சு செஞ்சல, என்ன கஷ்டப்பட்டனால நான் உனக்கு இன்னைக்கு ஆன்சர் சொல்றேன்னு சொல்லிட்டு மேபி அடிப்பார்னு தோணுது. அதனால ஐம் கோயிங் வித் எஸ்ஆர்எச். மறுபடியும் எனக்கு இந்த மேட்சை வந்து நான் எப்பவுமே பேக் பண்ற ஒரே பிளேயர் கீ பிளேயர்னா கிளாசன் தான் பேக் பண்ணுவேன் ஹைதராபாத்ல. அப்புறம் குயிக் ஃபயரா வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்ரிக் ஆட சான்சஸ் இருக்கு. அடுத்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் மேட்சா இருக்கும். அதுக்கான ப்ரிவியூ வீடியோ நானு விக்கி பிரசாத் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ வந்து நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது அந்த ப்ரிவியூ பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிருக்கோம். அப்படி ஏதாச்சும் பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். பட் மற்ற 2 பேரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணியிருக்காங்க.